take you into the presence of God. ஆகவே தான் உங்களை தேவ பிரசன்னத்துக்குள்ளே கொண்டு செல்ல விரும்புகிறேன். The presence is here. இங்கே தேவ பிரசன்னம் இருக்கிறது. It's inside you. உங்களுக்குள்ள இருக்கிறது. It's outside you. உங்களுக்கு வெளியே இருக்கிறது. It's over you. உங்கள் மேலே இருக்கிறது. It's all over the place. இந்த இடம் முழுவதும் இருக்கிறது. But some சிலர் tune it. இன்னும் அதை ஓபன் பண்ணல. சில பேர் டியூனிங் தப்பா பண்ணிட்டீங்க. இன்றைக்கு சிலர் டியூனை தவறா செய்திருக்கிறீர்கள். And you don't feel him. நீங்க அவரை உணர முடியல. All of us are going to tune our radios. நம்முடைய ரேடியோவை நம்ம எல்லாரும் டியூன் பண்ண போகிறோம். Tune our TV set. நம்முடைய டிவி செட்டை சரி பண்ண போகிறோம். And the presence will release. தேவ பிரசன்னம் வெளிப்பட ஆரம்பிக்கும். From Kerala. கேரளால இருந்து பாஸ்டர் வந்தார். When the presence was so heavy, இங்க பிரசன்னம் அவ்வளவு அதிகமா இருந்தபோது big cloud came and engulfed him. அப்படியே பெரிய மேகம் வந்து அவரை சூழ்ந்து அப்படியே மூடிருச்சு. Then two hands came upon him. அவர் மேல ரெண்டு கரம் வந்தது. He started crying and crying and crying like a little baby. சின்ன குழந்தை போல அழுக ஆரம்பித்தார். Yesterday I told you, நேற்று நான் சொன்னேன், he brought me to his chamber. அவர் தன்னுடைய இடத்துக்கு வரவழைத்தார். இல்ல அவர் என்னை நீங்க ஃபுல்லா போங்க தான் விருந்துசாலைக்கு கொண்டு வந்தார். And the Hebrew word is, அதனுடைய எபிரேய வார்த்தை, he brought me to his wine room. அவர் என்னை அவருடைய விருந்து சாலைக்கு என்று சொல்லி இருக்கிறது. அது உண்மையான அர்த்தம். அவர் என்னை ஒயின் ரூமுக்கு எப்படி சொல்றது, wine room கூட்டி போனா, இதெல்லாம் wine case, திராட்சை ரசம் அருந்தும் அறைக்கு அழைத்து போனார் என்று சொல்லப்பட்டிருக்கு. How to enjoy the presence, தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பது எப்படி? even a little difference, ஒரு சின்ன வித்தியாசம், get excited, அது உங்களை பரவசப்படுத்தி விடும். பரவசம் ஆகணும். அந்த சின்ன ஒரு காரியத்துல மேகமே வந்து இறங்கினா கூட நம்முடைய உணர்ச்சிகளை நல்ல டெண்டரா வச்சுக்கணும். சிலருக்கு இடியே விழுந்தா கூட ஒண்ணுமே இல்லாத மாதிரி அப்படியே நின்னுகிட்டு இருப்பாங்க. சில பேரு இப்படி விரல அசைச்சாலும் wow God is doing something wow. சில பேரு செத்துட்டு எழுந்தா கூட செத்தானா எழுந்தானா. I have seen, நான் பார்த்திருக்கிறேன், the people who get excited quickly in the presence of God, தேவ பிரசன்னத்திலே பரவசப்படுகிறவர்கள், சீக்கிரம் பரவசப்படுகிறவர்கள், they become mighty miracle workers tomorrow. நாளைக்கு அவர்கள் வல்லமையான அற்புத அடையாளங்களை செய்கிறவர்களாய் மாறுவார்கள். After walking with God for 45 years, 45 வருடங்களுக்கு மேலே கர்த்தரோடு நடந்து கொண்டிருக்கிறேன். I have seen his presence. அவருடைய பிரசன்னத்தை பார்த்திருக்கிறேன். In his presence there is freedom. அவருடைய பிரசன்னத்திலே விடுதலை இருக்குது. We need, நமக்கு தேவை the enjoyment of his presence. அவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பது. Hallelujah. Hallelujah. இறைமகன் இயேசு வாழ்க வாழ்க, அதிசயமானவர் வாழ்க வாழ்க, வல்லமை உள்ளவர் வாழ்க வாழ்க.